ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நாம் தமிழர் கட்சியோடைய பரிதாப நிலையை பார்க்கும்போது ரொம்பவுமே பாவமாக இருக்குங்க. ரொம்பவே பார்த்தோன்னா ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் இந்த சாட்டை துரைமுருகன் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அதாவது பயங்கரமாக கோபமாக ஆக்ரோஷமாக பேசுவாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு சில பேருக்கு பார்க்கும்போது பிபி, ப்ரெஷர், டென்ஷன் கூட ஏறத்தான் செய்யும். ஆனால் அது அப்படிலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்களோட மனநிலை எந்த நிலமையில் இருக்குது, அதனால இவங்க எப்படி பொங்குறாங்க அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டாக ஒரு மக்கள் மன்றம்னு நினைக்கிறேன், அதில் கலந்துக்கிட்டு விஜய் அவர்களை நான் ரொம்பவுமே கலாய்க்க போகிறேன், விஜய் அவர்களை பார்த்தோன்னா நான் திட்ட போகிறேன் அப்படின்னு மாதிரி சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன் ட்விட்டரில். அதாவது என்ன பேசுகிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் பாஜக அரசை எதிர்த்து சென்சார் கொடுக்காம இருக்காங்களே ஜனநாயகம் திரைப்படத்துக்கு, அதுக்கு குரல் கொடுக்க சொல்லுங்கள், நான் பேசுகிறதையே நிறுத்திடுறேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. ஏய், உங்களுக்கு பேச மட்டும்தான் ஏன் வேலை, அதையே நிறுத்திட்டீங்க அப்படின்னா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பேசிகிட்டே இருக்கிறது உங்களோட வேலை. இது அரசியல் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர்னு வச்சுக்கோமே. அதில் பார்த்தோன்னா நடுவில் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்ல தோணுது. அதாவது இவர் விஜய் ஃபேன்ஸை, தளபதி தொண்டர்களை 2 கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஃபேன்ஸ் ப்ளஸ் தாவேகா தொண்டர்கள் 2. இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவங்கள பார்த்தோன்னா வன்முறைக்கு தூண்டுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சாட்டை துரைமுருகன். அது பேசும்போதே பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக கோபமாக பேசுகிற மூஞ்சி நம்மளால் பார்க்க முடியுது. அந்த லெவலில் பேசுகிறாங்க. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அதுதான் பயங்கர காமெடி. அங்கே இருந்துட்டு பார்த்தோன்னா ரெசார்ட்டில் வச்சு கரூரில் இறந்து போன மக்களை பார்த்தோன்னா சந்திச்சதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலை அப்படின்னு பேசுறது. அப்படியே பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் அங்கேருந்து குரல் கொடுத்த உடனே பர்மிஷன் கொடுத்தா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவார் அப்படின்னு மாதிரியான பேசுகிற சில வார்த்தைகள் எல்லாமே, அதாவது ரொம்ப தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா எந்த லெவலில் பேசுவாங்களோ அந்த லெவலில் பார்த்தோன்னா பேசுகிறாங்க. ப்ளஸ் இவங்களே அவமானப்பட்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகும். அதெல்லாம் ட்ரிகர்லாம் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க ஏன் அப்படி பொங்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்ததுனால நாம் தமிழர் கட்சி டவுன் ஆகி ரொம்ப நாளாகி போச்சு. 2 வருஷமாக பார்த்தோன்னா நாம் தமிழர் டவுனில் தான் கிடக்குது. அது அப்பில் ஏறவே இல்லை. இவங்க அடுத்தடுத்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வச்சு சோசியல் மீடியாஸில் நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை செட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சியினோட ட்ரோல் தான் நம்ம பசங்க அதிக அளவில் வச்சு செஞ்சுருப்பாங்க. வியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் ஏறி போயிட்டுருக்கும். அந்த லெவலில் சீமானோட உண்மை முகம் என்ன அப்படின்றத விஜய் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சாட்டை துணிவனோட உண்மை முகம் என்ன, இவர் எந்த நடிகருக்கு வேணால் பார்த்தோன்னா வாய் வைப்பார், எந்த நடிகருக்கு வேணால் பார்த்தோன்னா வாய் வச்சுட்டு அங்கங்கே பேசுவார். மறுபடியும் பார்த்தோன்னா அதே நடிகர்கள் ஆதரிச்சு பேசுவார். இவர் எடுத்து பேசக்கூடிய நபர்களே இப்போ காலையிலே விழுந்து பார்த்தோன்னா இப்போ விஜய் அவர்கள் திட்டிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோன்னா அம்பலப்படுத்திட்டாங்க. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற குரூப்டா, இவங்க அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ பார்த்தோன்னா அந்த ஒரு கோபத்தில் விஜய் ரசிகர்கள் இவங்களோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட் பேங்க் போச்சு. பெரியாரை பார்த்தோன்னா தூக்கி பிடிச்சாரு விஜய். அப்போயே பார்த்தோன்னா சீமான் க்ளோஸு. அதுக்கப்புறமா சீமான் கேரக்டரும் க்ளோஸு, சாட்டை துரைமுருகன் இவங்களும் க்ளோஸு. எல்லாமே முடிஞ்சிச்சு. அது ரொம்பவே டவுனில் கிடக்குது, எந்திரிக்க முடியாமல். அப்படி ஒரு நிலைக்கு தள்ளுனது யார் அப்படின்னா தளபதியும் தளபதி தொண்டர்களும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தில் தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தற்கொலை பேசுகிறதுல ஈஸியான வீடியோக்கள் பதில்கள் நம்ம எத்தனையோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கும் பார்த்தோன்னா உட்காந்து ரிப்ளை போட்டுக்கிட்டு இருப்பா, என்ன சொல்கிறதுனே தெரியாமல். ஆக்சுவலாக இவன் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தோன்னா நம்ம தளபதி தொண்டர்கள் என்ன மாதிரியான நாட்கள் போடுற வீடியோக்களுக்கு உட்காந்து ரிப்ளை போடுறது தான். ஆனால் அது ஓப்பனாக ஒத்துக்க மாட்டான். ஏன்னா வீடியோ பார்த்தோன்னா ட்ரிகர் ஆகி தான் வீடியோக்கள் போட்டே இருக்கிறது. இதுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் வீடியோ போடு அப்படின்னு சொல்கிறார். எது பிஜேபி சென்சார் கொடுக்காம தடுத்து வச்சிருக்கல, அதுக்கு விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுறதுக்கு அவருக்கு திராணி இல்லை. தெம்பு இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசுகிறாருல. விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி பேச தெரிஞ்ச இந்த தற்குறிக்கு சினிமா பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா? சினிமாவில் பார்த்தோன்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கு யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த படத்துக்கே மிகப்பெரிய பிரச்சனை வருன்றதெல்லாம் இவருக்கு தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியல. இப்போ முக்கியமாக விஜய் அவர்கள் பிஜேபி தான் இந்த சென்சார் போர்டை கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இல்லை நம்ம சொல்ல. ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் வாய் திறக்கலான்னு சொல்கிறாங்களே, அப்படி திறந்தார் அப்படின்னா இந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய இஷ்யூ ரெடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் எதுவுமே பண்ணல, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் போர்டு நிறுவனத்துக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு காரணமாக. எதுக்குன்னா விஜய் அவர்களை கார்னர் பண்ணுறதுக்காக. விஜய் அவர்கள் பேசாமையே பார்த்தோன்னா அவரோட படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, கொள்கை எதிரி பிஜேபின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்காக. இப்போது இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசினார் அப்படின்னா அவர் பேசுகிறத வச்சே பார்த்தோன்னா இன்னும் ஒரு அரசியல் பண்ணி அந்த இடத்துல இன்னுமே அந்த படத்தை முழுமையாகவே வராமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கும்போது இதை டெஃபினட்டாக அவங்க பண்ணுவாங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் எடுத்து பார்த்தோன்னா அது இது பேசிட்டு வெளியே போயிடலாம். ஆனால் அதனால் பாதிக்கப்பட போகிறது விஜய் அவர்கள் கிடையாது. அந்த 500 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி வச்சுருக்கிற தயாரிப்பாளர் கேவிஎன் நிறுவனத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் லாஸ்.
அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தது ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு நடிகனாக அவர் வாய் திறந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக திறந்தாலும் சரி, அது முக்கியமாக பார்த்தோன்னா இங்கே போய் நிற்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் போய் நிற்கும். அவர் சும்மா நார்மலாக பேசினாலே தாவேகா விஜய் அப்படின்னு தான் நியூஸ் வரும். அந்த லெவலில் அரசியல் கலந்து பார்த்தோன்னா விஜய் அவரில் இன்னும் பார்த்தோன்னா அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அந்த படத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. அவர் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போனாலோ கைது பண்ணிட்டு போனாலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த தயாரிப்பாளருக்கு தான் மிகப்பெரிய ஒரு லாஸ். ப்ளஸ் நம்ம காத்துட்ருக்குறோம், நம்ம தளபதி தொண்டர்கள் ரசிகர்களாக காத்துட்ருக்கோம்ல, நம்மளுக்கு பார்த்தோன்னா படம் பார்க்க முடியல அப்படின்னாலும் அது எப்போது ரிலீஸ் ஆகிடுன்னு வச்சுங்க, அப்போ நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஒரு சில பேர் கடன் வாங்கி தான் பார்த்தோன்னா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு சில இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த டேட்டில் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கேவின்னு பார்த்தோன்னா பணமெல்லாம் வாங்கி அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி கலெக்ஷன் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா அடிப்படும் போது ஆப்போசிட்டில் அந்த வாங்கின நபர்கள் கேவிஎன் மேலே கேஸ் போடுவாங்க, அந்த பணம் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு யார் இந்த சாட்டை துறைமுகன் பார்த்தோன்னா எடுத்து நொட்டிடுவானா, திருநெல்வேலி பச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ் பார்த்தோன்னா 2000 பக்கமாக இருக்காங்க, 2000 பேர் பக்கமாக இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்களுக்கு பார்த்தோன்னா எத்தனை பிரச்சனை வரும். இது எல்லாமே கருதி தான் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கார். சினிமாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், அதுவும் தெரியாது. இங்கே அரசியலை பற்றி எதுவும் தெரியாது. விஜய் மேலே இருக்கிற வன்மத்தில் மட்டும்தான் பார்த்தோன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் தெரியுது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த டிபேட் ஷோக்கு போகிறவங்களுக்கு மற்ற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் கட்சிகளெல்லாம் கலந்து பேசக்கூடிய எல்லாரையும் நோட் பண்ணி பாருங்கள். யாருமே கோபப்பட மாட்டாங்க, யாருமே பார்த்தோன்னா அந்தளவுக்கு கத்த மாட்டாங்க. ரொம்பவே சாதாரணமாக அந்த மைக் முன்னாடி பேசிவிட்டு ரொம்பவே சாதாரணமாக கீழே இறங்கி போவாங்க. இதுதான் பார்த்தோன்னா எல்லா கட்சி தரப்புகளும் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃபேஸில் பார்த்தோன்னா கோபம் பொங்கும், அப்படியே ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஏன்னா இவங்களோட ட்ரைனிங்கே அதுதான், சீமான் கொடுத்துருக்கிற ட்ரைனிங்கே அவ்வளோதான். மேடைகள் உட்காந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நின்று பேசி பழகி எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை ஒரு தெரியாமல் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அரசியல் நாகரிகம்னா என்ன அப்படிங்கிறத கடைபிடிக்க நபர்கள் தான் மற்ற அந்த டிபேட்டில் பேசுகிறவங்களாம். இந்த தற்கொலைக்கு அது எதுவுமே தெரியாது. மேடை என்ன நாகரிகம்னா என்னென்னு கேட்க தெரியாது. மஞ்சப்பொடி எங்கே எடுத்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன நபர்களாக பார்த்தோன்னா நாகரிகம் எங்கே இருக்க போகுது, அப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி விஜயனால ஓட்டு போயிடுச்சு, பாதி ஓட் பேங்க் காலி. சீமான்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக தொலைச்சி எடுத்துட்டாங்க நம்ம பசங்க. அதனால் எல்லாமே நெகட்டிவாக திரும்பிடுச்சு இவங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு கோபத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜில் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ என்ன போகுது, விஜய் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தே பார்த்தோன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இங்கே பார்த்தோன்னா கத்தி எதுவுமே பண்ண முடியல. 15 வருஷமாக கத்தி எதுவும் பண்ண முடியல. இனிமேல் கத்தியும் பார்த்தோன்னா இருக்கிறதையும் போக வச்சுட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான கோபமான வார்த்தைகள் வரதான் செய்யும். அதை நம்ம ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். இவங்க கத்துறது வெறும் வன்மத்திலையும் பயத்திலும் தானே தவிர வேறு எதுலேயுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பிஜேபி எடுத்து குரல் கொடுக்க சொன்னாங்க. அந்த 500 கோடி போயிடுச்சு அப்படின்னா அந்த சாட்டை துரைமுருகன் இவங்க அண்ணா சீமானு பார்த்தோன்னா திருநெல்வேலி பிச்சை எடுக்கிறாங்களா, அது திருப்பி கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. யார் ஏதோ ஒன்று பேசுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள போய் கடிச்சு வைக்கணும். அப்போயே பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணணும். அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது பல விஷயங்கள் இருக்குது. அதை பல தடவை விஜய் பண்ணியிருக்காரு. இவங்க பேசியே பார்த்தோன்னா எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுருக்காங்க. முட்டாள் நிறையா பேசுவா, அதில் ஆனால் எந்த அர்த்தமும் இருக்காது. அறிவாளி குறைவாக பேசுவா, அதனால் அது நிறைய அர்த்தம் இருக்குது அப்படின்னு புலி படத்தில் தளபதி சொன்ன மாதிரி பேசாமையே பார்த்தோன்னா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கிறவர் விஜய் அவர்கள் இங்கே பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறது இந்த நாம் டம்மி கட்சி. தலைமை ஒருங்கிணைப்பாளரே அப்படி தான் இருக்கும்போது அப்புறம் இவங்களால சொல்லவும் முடியும். சரி, தெம்பு இருந்தால் திராணி இருந்தான்னு சொல்கிறாரு. ஒரு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த சாட்டை துரைமுருகனை கைது பண்ணி பார்த்தோன்னா சிறையில் அடைச்சாங்க 1.5 வருஷமாக. அப்போது அண்ணன் பார்த்தோன்னா எந்தெந்த அந்த ராடுன்ற விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வைரல் பண்ணுங்கள். அதான் சரி, ஓகே, அந்த வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். இப்போது அந்த சிறைக்குள்ளே பார்த்தோன்னா அண்ணன் அனுபவித்த அந்த கொடுமைகளெல்லாம் தாங்க முடியாமல் மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு. ஏன்னா விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி பேசவே மாட்டேன், இந்த மாதிரி வன்முறை தூண்டுறமான விஷயங்களை நான் வாயில் பேசவே மாட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கெஞ்சி கெதறி ஒரு கடிதம் ஒன்று எழுதி பார்த்துன்னு அனுப்பியிருக்கார். யார்? தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் விஜயை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன நபர் ஜெயிலுக்குள்ளே மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கார். இதை கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு எது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த சவாக்காரன் ஒருத்தர் இருப்பார்ல, ஆர்எஸ்எஸில் இருந்தார்ல, அவர் சிறைக்குள்ளே பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வெளியே வந்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணுவாங்க. அதே இடத்துல தான் சீமானும் இருக்கார் அப்படின்னு ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ அந்த சாட்டை துரைமுருகனும் ஜெயிலுக்குள்ளே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்த இந்த தற்குறிக்கெல்லாம் பார்த்தோன்னா தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளே இருக்கும்போது வேறு எனக்கு ஒரு உறுப்பு வேறு அழுகி போச்சுங்க,
அந்த உறுப்பை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி வீடியோ இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னா தற்குறி. அந்த அளவுக்கு பயந்துட்டு தெம்பு இருந்தால் திராணி இருந்தான்னு பேசக்கூடிய தற்குறி மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வெளியே வந்தது காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான உறுப்பு அழுகி போச்சு. இப்போ ஏதாவது பார்த்தோன்னா அந்த ரப்பர் ஏதாவது வச்சுருப்பாரா ரியலாக இருக்கான்றது நம்மளுக்கு தெரியல, அது வேறு விஷயம். அந்த லெவலில் உள்ள தொடநடிங்க மாதிரி தொடநடிங்க விஷயத்தெல்லாம் பலது பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா மேடையில் தெம்பு இருந்தால் திராணி இருந்தாலும் விஜய் மாதிரி இப்படி கை கட்டுறாராமா. இதை வேற சொல்லி காட்டுறாரு அடிக்கடி, இதை வேறு சொல்லி காட்டுறாரு. உங்கள் அண்ணனோட நீதிமன்றத்தில் உங்கள் அண்ணன் கை கட்டிட்டு ஞாபகம் இருக்கா? இல்லை உங்கள் அண்ணன் பார்த்தோன்னா பாலியல் கேஸுக்கு வந்து தம்பி எல்லாத்தையுமே படை திரண்டு கூட்டிகிட்டு போய் அங்கே இப்படின்ட்டு இருந்தார். போகும்போது தனியாக போய் மேட்ரு முடிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் கேஸுன்னு வந்துச்சா எல்லா தம்பிகளும் கூப்பிட்டு போவார். ஏன்னா நீ போகும்போது எங்களையும் கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த தம்பிகளை எவனாவது கேட்குறானா? கேட்க மாட்டானுங்க. இதுக்கு மட்டும் கூப்பிட்ற, அதுக்கு மட்டும் தனியாக போயிட்டு அப்படின்னு எந்த தம்பியும் கேட்க மாட்டானுங்க. அந்த லெவலில் உங்கள் அண்ணன் சீமான் கை கட்டினது தெரியுமா? ஏன் சிறையில் பார்த்தோன்னா நீ இப்படி ஜட்டியோடு நின்று இருந்திருப்ப. அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி அடி பிச்சிருப்பாங்க போலீஸு. அங்கே பயந்துட்டு தான் பார்த்தோன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் வன்முறையை தூண்டுற மாதிரியான பேசிங்களா பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்த தற்குறி. இதில் பார்த்தோன்னா அந்த மாதிரி சொல்லிக்குவாங்க, என்னென்னா நான் கனிம வளத்தை எதிர்த்து போராடினே எனக்கு கைது பண்ணிட்டு உள்ளே போட்டாங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கடிதத்தில் பார்த்தோன்னா நான் வந்து இனிமேல் அந்த மாதிரி வன்முறை தோன்ற மாதிரியான பேச்சுக்களாக பேச மாட்டேன்னு. ஆக்சுவலாக அந்த தற்கொலையை கைது பண்ணதே பார்த்தோன்னா வன்முறையை தோன்ற மாதிரியான ஆபாசமான அசிங்கமான விஷயங்களை பேசினா அதுக்கு தான் பார்த்தோன்னா கைது பண்ணி உள்ளே போட்டாங்களே தவிர அந்த போராட்டத்துக்காகலாம் ஒன்றும் பண்ணல. அப்படி இருந்து அங்கே இருக்கிற பல பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணுமே, அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இவனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆபாசமாக அசிங்கமாக வன்முறை தோன்ற மாதிரியான சில விஷயங்களை பேசினா. அதனால தான் உள்ளே போனதுக்கப்புறமா நான் இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன், இந்த மாதிரி வீடியோவும் போட மாட்டேன் அப்படின்னு காலில் கையில் விழுந்து கெஞ்சி கதறி மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வெளியே வந்த தற்குறி இப்போ வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கா அந்த சாட்டை துரைமுருகன். இப்போ அதெல்லாம் முடியுது. இப்போ நம்ம பசங்க அந்த ஒரு ஊருக்கு போன அழுகி போயிடுச்சுன்னு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருந்தானே அந்த இடத்து பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இருக்குது இவங்களோட தைரியம். ஃபஸ்ட்டு நீ தைரியமாக இரு. அவர் பிஜேபி கொள்கை எதுன்னு சொல்லி தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற நபருக்கு அவங்க என்ன மாதிரியான அழுத்தம் கொடுப்பாங்கிறது தெரியும், எப்போ அதை பற்றி பேசணுன்றதும் தெரியும். சிஐஏ பற்றி பேசினவருக்கு அவரோட படத்தை பற்றி பேச தெரியாதா? இப்போ அவருடைய படம் அப்படின்றதையும் தாண்டி அந்த கேவியனோட திரைப்படமாக இருக்குது. அதனால தான் அவர் வாய் மூடிட்டு இருக்காரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட பார்த்தோன்னா எப்படியோ பேசிட்டு போயிடுவார். அதில் தயாரிப்பு நிறுவனம் கலந்துருக்கு, 2000 டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேரோட வாழ்வாதாரம் அதில் இருக்கும்போது அவர் வாய் மூடிட்டு சும்மா தான் இருந்தாங்க இந்த இடத்துல. அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கார். உங்களை மாதிரி பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே போய் கடிச்சு வச்சுட்டு கடைசியில் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே 0 பாயிண்டில் நிற்கிருக்கு. அவர் ஒன்றும் சீமானல் நாம் தமிழர் கட்சியே கிடையாது. எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எதாவது பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவர் தான் அவர். அதனால தான் அவர் இருக்கார். அது அறிவுள்ள நபர்களுக்கு புரியும், இந்த தற்கொலைகள்லாம் புரியாது. இவங்க அப்படி தான் வாயாவலே அதை வாங்க பார்க்குறாங்க. அப்படின்னா அதாவது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிங்களே, இப்போ பார்த்தோன்னா மோடி அங்கிள் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தோன்னா ஸ்டாலின் அங்கிளுக்கு இந்த இடத்துல ஒரு முட்டு கொடுக்குறாரு நம்ம சாட்டை துரைமுருகன். நம்ம தான் சொன்னோம்ல 2 லட்சம் ஒரு வீடியோக்கு வாங்குற அந்த தற்கொலை அப்படின்னு சவுக்கு குற்றச்சாட்டு வச்சார்ல, அது உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு தெரியுது. விஜய் அவர்கள் எதிர்த்து பார்த்து எங்கே பேசினாலும் இந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் பேசி கலாய்க்கிறாரு. அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற 2 லட்சத்துக்கு நல்லா ஒர்த்தாக வேலை செய்கிறாப்புல. ஏன்னா ஒத்த வீடியோ 2 லட்சத்துக்கே நீ இவ்வளோ முட்டுற அப்படின்னா அங்கே 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 500 கோடி போயிடக்கூடாது அப்படின்னு விஜய் பார்த்தோன்னா சைலண்ட்டாக தான் இருப்பார். அந்த 500 கோடிக்கு சைலண்ட்டாக இருக்கிற அவர் எங்கே 2 லட்சத்துக்கே பார்த்தோன்னா இந்த கூவி அந்த எலும்பு துண்டு கவர் நீ எங்கே அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. நம்ம பசங்க கேட்குறாங்க, நான் கேட்கல. அங்கே ட்விட்டர்லலாம் பார்த்தோன்னா கல்வி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு இந்த சாட்டை துரைமுருகன். தெம்பு இருந்தால் திராணி இருந்தான்றானுங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணன் பார்த்தோன்னா விஜயலட்சுமி அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், அதுக்கு பதில் சொல்லு தெரியாது. நீ எதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுன பதில் சொல்லு தெரியாது. அப்போல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை, இப்போ வந்துடுச்சு. அதே மேடைகளில் பார்த்தோன்னா ஏறினா இவங்களுக்கு தெம்பும் திராணியும் வரும், கீழே இறங்கிட்டாங்கன்னா வராது. இவங்க அண்ணன் பின்னாடி இவங்க சீமான் பார்த்தோம்னா மற்ற இடங்களெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்ட்டாக நடந்து போவார், எதுவுமே தெரியாத மாதிரி அப்புறம் மாதிரி நடந்து போவார். அந்த பவுன்சர்ஸ் பின்னாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நடைய தினுசாக இருக்கும், வேறு மாதிரி போவார், அப்படியே முறுக்கிட்டு போவார். கூட 10 பேர் இருந்தால் தைரியமாக இருப்பாங்க, இதுலலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேரை வச்சுருக்கிற நீயே எவ்வளோ தைரியமாக இருக்கிற அப்படின்னா அத்தனை லட்சம் பேர் விஜய் பின்னாடி இருக்காங்க, அவ்வளோ எவ்வளோ தைரியமாக இருப்பார், எவ்வளோ தைரியமாக கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அந்த கட்சி ஆரம்பித்து கொள்கை எதிரே பிஜேபின்னு சொன்னார். பிஜேபியை அரசியல் ரீதியாக இவங்க தளபதி விஜய் அவர்கள் ஏதாவது எதிர்த்து பேசலைன்னா கேள்வி கேட்டால் அது அரசியலில் முடிஞ்சிடும். சினிமா திரைப்படத்துக்கு கேள்வி கேட்கல, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் கீழே அப்படின்னு அவன் பேசுகிறான்னா திமுக இவனை பேச வைக்குது. அப்படி பேசினா தானே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எதுக்கிறக்காக இன்னும் 2 லட்சம் பார்த்தோன்னா தூக்கி போடுவாங்க அப்படின்றக்காக பேசுது இந்த தற்கொலை அப்படின்னு நம்ம பசங்க ட்விட்டரில் கேட்டிருக்காங்க. நான் கேட்கல, அதுக்கு முடிஞ்சால் நீ அவங்களுக்கு பதில் சொல்லிக்கோ. அரசியல் ரீதியாக பிஜேபி விஜய் இந்த இடத்துல கேள்வி கேட்கல அப்படின்னா நீ பேசு. படத்துக்கு குரல் கொடுக்கல விஜய் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவரோட படத்தையும் தாண்டி அந்த ஹீரோ தான் அவர் நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் அரசியல் காரணங்களை வச்சு அவர் இன்னும் புஷ் பண்ணி அந்த படத்தை லாக் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தாகணும். அதனால தான் அவர் சட்ட ரீதியாக போனார். அது சட்ட ரீதியாக போய் சேர்ந்துச்சு, அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சட்ட ரீதியாக போனாங்க.
உங்களை மாதிரி ஒன்றும் போய்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் காலில் விழுந்துட்டு வரல. அவர் நார்மலாக தானே இருக்கார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சரி, இந்த தொடர்நடிகை குரூப் எல்லாம் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு எது கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய காமெடி. சரி விடுங்க, விஜய் ஓட்டை பறிச்சிட்டாரு, சீமானோட உண்மை முகத்தையும் உடச்சிட்டாரு. சாட்டை துணிமுருகன் எங்கெங்கெல்லாம் வாயை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் மறுபடியும் பார்த்தோன்னா அங்கேயே போய் காலை விளவான்றதும் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே பார்த்தோன்னா போட்டு உடச்சிட்டாங்க நம்ம பசங்க. அந்த கோபத்தில் 1-2 வார்த்தைகள் பேசதான் செய்வாங்க, பேசிட்டு போகிறாங்க, விட்டுருங்க. இந்த செவுத்தை பார்த்து நாய் குலைச்சா என்ன ஆக போகுது? செவருக்கு ஒன்றும் ஆகாது, அந்த நாய் தான் குலைச்சி கீழே விழுந்துடும். அப்படி தான் உண்மை. குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. யாரை பார்த்து குலைச்சாங்களோ அப்படியே அப் அண்ட் டவுனில் போய் நீ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. அப்பில் இருந்தாங்க, டவுனில் போயிட்டாங்க, நீ எந்திரிக்கவே முடியாது. எலெக்ஷனில் பார்த்தோன்னா இவர் பேசுகிறாரு, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் பிஜேபி எடுத்து பேசுகிறா, நான் இனிமேல் பேசவே இல்லை அப்படின்றாரு. நான் உனக்கு கேட்குறேன், அடுத்த எலெக்ஷனில் ஒத்த கவுன்சிலர் சீட் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சியே கலைச்சிருவார். சவால் பார்த்துடலாம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மஞ்சப்பொடி எதுக்காக யூஸ் பண்ண முயற்சி பண்ணி பேசினாரோ அந்த ஒரு பிள்ளையை பார்த்தோன்னா வேலையை பார்த்து விட்டாங்க. இனி ரப்பருக்கு மஞ்சப்பொடி தேவைப்படாதுன்றது என்னோட ஒப்பீனியன். அதே மீறி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.